Hi dear subscribers and friends, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து சாட்டன் ரிப்பனில் தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி நிறைய சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சாட்டன் ரிப்பன் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து வுட்டில் இருக்கும்ல, அந்த பட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து சும்மா பிளாஸ்டிக்கில் இருக்கிற பட்ஸ் வாங்கினா கூட ஓகே தான், உங்களோட இஷ்டம் தான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்துகிட்டு அதை இப்போ நான் எப்படி பண்ணுறனோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சைடாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி ஒரு சுருள் மாதிரி மடிக்கணும். அதை இந்த மாதிரி சுற்றி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி பார்த்தேன், அது சரியாக வரல. ஒரு மாதிரி துணி மாதிரி சாட்டன் ரிப்பன் இருந்தனால சரியாக ஒட்டலை. ஃபெவிகால் இருந்தால் கூட ஒட்டுங்க, கொஞ்சம் லேட் ஆகும் நான் காயத்துக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு இப்படி சைடில் இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒன்று புரியலைன்னா நான் இன்னொன்று சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சாட்டன் ரிப்பனை சைடாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு சுருள் மாதிரி சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு மிச்சம் இருக்கிற பீஸை கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து அடுத்து ப்ளூ கலரில் கொஞ்சம் பீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 6 பீஸ் கிட்ட பண்ணிக்கிறேன். நிறைய பேர் நிறைய திங்ஸில் கிராஃப்ட் பண்ண சொல்கிறீங்க. பட் நான் வந்து இன்றைக்கி சாட்டன் ரிப்பன் கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். சாட்டன் ரிப்பன்லேயுமே கிராஃப்ட் கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் வந்து நியூஸ் பேப்பர் அண்ட் வந்து பேப்பர் கப்பு இதிலலாம் கிராஃப்ட் பண்ண சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்குற எல்லா கிராஃப்ட்டும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஒரு 5-6 பீஸ் கிட்ட நான் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நிறைய தான் தேவைப்படும், நிறைய செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கலராக கொஞ்சம் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, ப்ளூ கலரில் கொஞ்சம் நிறைய பீஸ் செஞ்சு வச்சுருக்கேன், அது தனியாக இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து அடுத்து பட்ஸ் எடுத்துக்கலாம். பட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு அந்த சாட்டன் ரிப்பனில் பண்ணியிருக்கோம்ல, அதுக்குள்ளே வச்சு இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் பட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம ரெடி பண்ணும்போது சின்னதாக அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கிற மாதிரி சுருட்டி நீங்கள் ஒட்டிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம அந்த பட்ஸ் எடுத்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே கொஞ்சமாக ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அந்த சாட்டன் ரிப்பனும் அந்த பட்ஸும் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி, ஏன்னா வந்துடக்கூடாதுல, அதுக்காக தான். சும்மா லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீஸும் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து கலராக கொஞ்சம் பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பீஸ் வந்து தனியாக ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இது பண்ணும்போது என்ன கிராஃப்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இதே மாதிரியே எல்லா பீஸும் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து எல்லா பீஸும் ரெடி பண்ணிவிட்டேன். சும்மா ஒரு 10-15 பீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து ஒரு சின்ன கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் வந்து ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த பட்ஸில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சாட்டன் ரிப்பன் வச்சு, அதை வந்து இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ பேஸ்ட் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணோம்ல, அந்த கார்ட்போர்டு மேலே இப்படி வச்சு ஒட்டிக்கோங்க. இதே மாதிரியே அந்த பட்ஸுக்கு பக்கத்தில் அடுத்தடுத்த பட்ஸ் எடுத்து ஒட்டிகிட்டே வாங்க. ஒரு பாதி சர்க்கிளுக்கு மட்டும் நம்ம இதை அப்படியே ஒட்டணும். ஓகேவா? நான் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறேன். இதுக்கு வந்து நீங்கள் ஃபெவிகால் கூட அப்ளை பண்ணி ஒட்டலாம். ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கிட்ட காய வச்சிட்டிங்கன்னா அது மாதிரி ஒட்டிக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே அந்த பாதி சர்க்கிள் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஓகேவா? பக்கத்தில் வேறு கலர் மேட்சிங்காக ஒட்டிக்கோங்க. நீங்கள் ஒரே கலரில் ரெடி பண்ணுறீங்கன்னா கூட ஒரே கலர் சாட்டன் ரிப்பன் வச்சு கூட ரெடி பண்ணலாம், அதுவுமே இன்னும் நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு வச்சுருக்காங்களே, அதை வந்து ஃப்ரண்ட் சைடு திருப்பி போட்டுட்டு ஒட்டணும். ப்ளூ கலரில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இன்னும் கொஞ்சம் அதை வந்து ஃப்ரண்ட் சைடில் திருப்பிட்டு இந்த மாதிரி ஒட்டுங்க. இப்போ நான் ஒட்டுற மாதிரியே கரெக்டாக அந்த ஆஃப் சர்க்கிளில் மட்டும் அதை சுற்றியுமே ஒட்டிக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் 2-3 செஞ்சு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, அந்த ஆஃப் சர்க்கிளுக்கு மட்டும்தான். இப்போ நான் அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இதுக்குமே அப்படி தான், நீங்கள் கலராக கூட ஒட்டலாம், அப்படி இல்லைனா ஒரே கலர் கூட ஒட்டிக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். ஓகே, இப்போ வந்து இதை ஒட்டியாச்சு. அடுத்து நான் சொன்ன மாதிரி பாதி சர்க்கிள் தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம்ல, அதனால் மிச்சம் இருக்கிற பாதி சர்க்கிளை இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மார்க் பண்ணேன், அது சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஆஃப் சர்க்கிள்னால் நேராக ஆஃப் சர்க்கிள் இல்லை, சும்மா ஒரு பாதி நீளாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்து வந்து நான் இந்த இடத்துல ஃபோம் ஷீட் தான் ஒட்டலாம்னு நினச்சேன், கிளிட்டர் ஃபோம் ஷீட். அதுக்கப்புறம் யோசித்தேன், சரி எல்லாமே சாட்டன் ரிப்பன்லேயே பண்ணுறனால இதுலேயும் சாட்டன் ரிப்பனே ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக இப்போ கொஞ்சம் பண்ணி இதில் ஒட்டுறேன் நான். ஓகே, அது மட்டும் நான் காமிக்கல உங்ககிட்ட. அவ்வளோதான், அதையும் எடுத்து இப்படி ஒட்டியாச்சு. அடுத்து சென்டரில் கொஞ்சோன்னு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி பெரிய ஸ்டோன் ஒன்று இருந்துச்சு, கலர் ஸ்டோன். அதை எடுத்து அந்த கார்ட்போர்ட் தெரியாமல் இருக்கிறதுக்காக சென்டரில் வச்சு ஒட்டிக்கிறேன். நீங்கள் அந்த இடத்துல இல்லைனா கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருக்குல்ல, அதை ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டியாச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் சாட்டன் ரிப்பன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பேக் சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ப்ளூ கலர் சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி லென்த்து ஷேப்பாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதையும் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட்டு அந்த ப்ளூ கலரில் கட் பண்ண 2 பீஸையும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வச்சு இந்த மாதிரி ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஆரஞ்சு கலரில் கட் பண்ணது சென்டரில் வச்சு ஒட்டிக்கோங்க. ஆரஞ்சு கலரில் கட் பண்ணது கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் சென்டரில் வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க. சாரி, ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பீஸ் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட இந்த பட்ஸில் ரெடி பண்ணுது, அதில் வந்து கரெக்டாக இந்த பட்ஸில் இருக்கிற நிறைய பீஸ் கட் பண்ணிவிடுங்க. அதாவது உள்ளுக்குள்ளே அந்த பட்ஸோடைய அந்த ஸ்பாஞ்ச் மட்டும் இருக்கிறத விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எல்லா பீஸையும் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு 9 பீஸ் கிட்டே இருக்குது கலர் கலராக நம்மக்கிட்ட. இதுக்கப்புறம் 3 கலரையும் சேர்த்து வச்சு நம்ம இந்த சாட்டின் ரிப்பனில் ஒட்ட போகிறோம். ஓகே, இப்போ நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து ஒரு பிங்க் கலர் ஒட்டிட்டு அதுக்கு சைடில் 2 சைட்லேயும் ப்ளூ கலரும் அந்த எல்லோ கலரையும் சேர்த்து வச்சு இப்படி ஒட்டிடுறேன். இதே மாதிரி அந்த 3 பீஸ்லேயும் ஒட்டிக்கோங்க. அது 3 சாட்டின் ரிப்பன் ஒட்டியிருக்கோம்ல, அது 3த்துலேயும் இந்த 3 பீஸாக வச்சு ஒட்டிடுங்க. ஓகே, உங்களோட இஷ்டம் தான். அதை வந்து ஒரு பூ மாதிரி 5 பீஸ் கூட வச்சு ஒட்டலாம். நான் வந்து 3 பீஸ் மட்டும் வச்சு ஒரு சிம்பிளாக முடிச்சிட்டேன். அடுத்து வந்து சாட்டின் ரிப்பன் கொஞ்சம் ப்ளைனாக இருந்துச்சுன்றனால இந்த மாதிரி ஸ்டோன் ஸ்டிக்கர் எடுத்து அந்த சாட்டின் ரிப்பனோட உள்ளே ஒட்டியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஒட்டிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு சாட்டின் ரிப்பனுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் செலவானுச்சு. நிறைய சாட்டின் ரிப்பன் இதுக்கு நான் யூஸ் பண்ணல. ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி ரோல் பண்ணியிருக்கோம்ல, அதனால அவ்வளோ சாட்டின் ரிப்பன் இதுக்கு யூஸ் ஆகலை. இப்போ இதை வந்து நம்ம வாலில் ஹேங் பண்ணுறதா இருந்தால் பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு அதை வாலில் அப்படியே ஒட்டி விட்டுடுங்க. ஓகே, இதுக்கு வந்து நம்ம பின்னாடி உல்லன் த்ரெட்லாம் வச்சு ஒட்டிட்டோன்னா அவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. டபுள் சைட் டேப் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 3 இடத்துல டபுள் சைட் டேப் போட்டுட்டு இதை வாலில் உங்களுக்கு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிட்டேன். இது கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. கிட்ட நிறைய கலரில் சாட்டின் ரிப்பன் இல்லைன்னா சும்மா 1-2 கலரில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி சாட்டின் ரிப்பனே இல்லைனா கலர் பேப்பரில் கூட இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான கிராஃப்ட் ஐடியா தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இது பார்க்குறது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. பாய் பாய்.